இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றிடும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் 2 ஆலயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா முன்வினையை நீக்கும். அதாவது நம்ம முன்னாடி செய்த நல்லது கெட்டது பொறுத்து நம்ம வாழ்க்கை அமையுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம நல்லது செய்தால் இப்போவும் நம்மளாம் இருப்போம். நம்ம முன் ஜென்மத்தில் ஏதாவது தப்பு செய்தால் இந்த ஜென்மத்திலும் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த வகையில் அந்த கஷ்டத்தை நீக்கி வாழும்போதே மகிழ்ச்சியை தரக்கூடிய தலமாகவும் நாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இளமையோடு இருக்க அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக இங்கு மகேந்திரப்பள்ளி திருமேலி அழகர் கோவில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி சென்று வழிபடலாம்? அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆலயம் என்னன்னா திரு மகேந்தியபுரன்னு பள்ளி திருக்கோவில் தான். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டா எப்படிப்பட்ட தீராத நோயும் தீருன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரு மகேந்திரப்பள்ளியில் அருள் பாலிக்கக்கூடிய திருமேனி அழகர் சுவாமியும் அம்பாளும் பார்த்தீங்கன்னா இருவருமே இப்படி அழகே உருவமாக இருப்பதால தான் இங்கு நாம் வேண்டிக்கிட்டாலும் வேண்டக்கூடிய வரம் கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பக்தர்களை இளமையோடு அழகோடு பார்த்தீங்கன்னா அருள் பாலிப்பாராம். தீதும் நன்றும் பிறதரவா சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முன்வினைகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் உண்டாக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம முன்வினைகளாக நம்ம விளைத்தால் சந்தோஷம் நல்லது. அதுவே தீவினைகள் கெட்டதை நாச்சம் செஞ்சால் இப்போவும் நமக்கு கெட்டது தான் நடக்கும். அதற்கென்ன நம் முன்னோர்கள் பல்வேறு ஆலயங்களை கண்டு வழிபட்டிருக்காங்க. அந்த வகையில் தேவார மூவர் பாடியிருக்கக்கூடிய தேவார தலங்களில் அனைத்து திருத்தலங்களிலும் பார்த்தீங்கன்னா முன்வினையை போக்குபவே அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் இந்த திரு மகேந்திரப்பள்ளிங்க. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து கொள்ளிடக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தேவார வடகரை தலங்களில் 6வது தலமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சோமசுந்தரன்னு பெயருங்க. சுந்தரர்னா அழகர்னு, அதனால் சுவாமிக்கு திருமேனி அழகர்னு அழகிய தமிழ் பெயரும் உண்டு. இங்கு அம்பிகைக்கு வடிவாம்பிகைன்னு பெயர் உண்டு. அன்னை அழகிய வடிவுட தாய். இவளை தரிசித்தால் நிச்சயம் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இங்கு சுவாமி அம்பாள்னு இருவருமே இப்படி அழகிய உருவமாக இருப்பதால் இங்கு வேண்டிக் கொண்டா வேண்டும் வரம் கிடைப்பதோடு பக்தர்களின் இளமையும் அழகும் கூடுன்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் முகப்பொழிவு வேண்டி இத்தலத்தில் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிற வஸ்திரமும் அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் அணிவித்து வழிபடுறாங்க. மேலும் இந்த தலத்தில் இந்திர வழிபட்ட தலமாகவே இருக்கு. இந்திரனுக்கு மகேந்திரன்னு இன்னொரு பெயரும் உண்டு. அதனால் மகேந்திரன் வழிபட்ட தலமாக இருப்பதால் இது மகேந்திர பள்ளின்னு திருப்பெயர் உண்டானுச்சு. மேலும் ஒரு முறை இங்கு பார்த்தீங்கன்னா முனிவரின் சாபத்தினால இந்திரனுக்கு உடலெல்லாம் கண்ணானது. அந்த சாபம் தீர இந்திரன் இத்தலத்துக்கு ஈசனை வழிபட்டார். அப்போது இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி வணங்கி வந்தார். அதன் பலனாக தாங்க அவனுக்கு அவனுடைய சாபம் விமோச்சனம் தீர்த்து இதாக சொல்லப்படுது. இந்திரன் மட்டும் இல்லைங்க, சந்திரன், சூரியன், பிரம்மன்னு இத்தலம் வழிபட்டிருக்காங்களா. எனவே இத்தலம் வேண்டிக் கொண்டா நிச்சயம் முன்வினைகளில் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இனி ஏற்படாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுங்க. மேலும் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் மனைவியோடு அருள் பாலிக்கிறாரு. வேறு எங்கேயும் நீங்கள் இந்த ஒரு தரிசனத்தை பார்க்க முடியாது. மேலும் விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது. இவருக்கு இருவருமே ராகு கேது இருவருமே இருக்காங்க. எனவே இத்தல விநாயகரை வழிபட்டால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும். அதே போல் இங்கு விஸ்வநாத, விசாலாட்சி, வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர்னு சன்னதிகள் தனியாக இருக்குது. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முன்வினையான சிரமப்படுபவங்களும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர தசை நடப்பவங்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வேண்டிக் கொண்டா நிச்சயம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். பிரம்மனுக்குரிய தீர்த்தம் என்பதால் இங்கு நீராடினாலே நீங்கள் துன்பப்பட வேண்டுன்னு எழுதப்பட்ட தலையெழுதி
தலையெழுத்து விதி கூட மாறி நல்வழி உண்டாகும். கல்வியில் சிறக்கவும் நாகதோஷ நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக்கொண்டு சிறப்பு பரிகாரங்களும் நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பங்குனி மாதத்தில் சுவாமியின் மீது சூரிய கதிர்கள் விழுந்து வணங்கக்கூடிய காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி அருள்பளிக்கிறாரு. மேலும் இந்த ஆலயத்தில் அருணகிரிநாதர் வள்ளலார் ஆகியோர் பாடியிருக்காங்க. இந்த மகேந்திர பள்ளிக்கு வந்து இறைவனை வழிபடுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் எல்லாம் பெற முடியும். மேலும் இந்த ஆலயத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய திருக்குளத்துக்கு மகேந்திர தீர்த்தன்னு பெயர். இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம் என்பதால இதற்கு மகேந்திர தீர்த்தன்னு சொல்லுவாங்க. இத்தலத்துக்கு வந்து ஒரு மண்டலம் நீராடி இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கி வந்தீங்கன்னா சகல நோய்களும் தீருங்க. அடுத்தபடியாக இரண்டாவது ஆலயம் பார்த்தீங்கன்னா திருமயேந்திபுரம் திருமேலி அழகர் கோவிலுங்க. இந்த ஆலயமும் தினமும் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் மட்டும்தான் நடை திறந்திருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொள்ளிட நதியில் தென்கரையில் அமைந்திருக்கு. இத்தலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் கடலில் கலக்குதுங்க. மேலும் இந்திரன் வழிபட்டதால் இத்தலத்துக்கு மகேந்திர பள்ளினும் பெயர் உண்டு. திருமேனி அழகர் ஆலயம் கிழக்கு நோக்கி 3 நிலைகளை உடைய சிறிய ராஜகோபுரத்தோடு காட்சியளிக்குதுங்க. கோவில் எதிரே மகேந்திர தீர்த்தமும் இருக்கு. மேலும் ராஜகோபுரம் வழியே உள்ளே சென்று வெளிப்பிரகாரம் வலம் வந்தா விநாயகர், காசி விஸ்வநாதர், ஸ்ரீதேவி பூதோவியோடு திருமால்னே, சிவலிங்கம், பைரவர், சூரியன், சந்திரன் சன்னதிகள் தனித்தனியாக பார்க்கலாம். பிரகாரத்தை வளம் முடிந்து அடுத்துள்ள வௌவால் நந்தி மண்டபத்தை அடைந்தீங்கன்னா வலதுபுறத்தில் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய அம்பாள் சன்னதி இருக்கு. உள்ளே சென்றா வலதுபுறம் இருக்கக்கூடிய நடராச சபையில் நடராஜரோடு சிவகாமியும் மாணிக்க வாசகரும் உடன் காட்சி தருவாங்க. நேரே சிவலிங்க திருமேனியாக மூலவர் கிழக்கு நோக்கி எழுந்திருக்காரு. இங்கு பங்குனி மாதத்தில் 1 வார கால லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னதி கிடையாது. விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது. இவருக்கு இருபுறமும் ராகு கேது இருவரும் இருக்காங்க. இத்தல இறைவனை சூரியன், சந்திரன், இந்திரனே பிரம்மான்னு வழிபட்டிருக்காங்க. இதே சம்பத்தரின் பதிகத்திலையும் பார்த்தீங்கன்னா 6வது பாடலில் சந்திர கதிரவன் தகுப்புகள்னு பாடியிருக்காரு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இது கோபுர வாயிலுக்கு எதிரே வெளியே இருக்கு. இந்த தீர்த்தத்தில் ஒரு மண்டல நீராடி இறைவனை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் தீராத நோயை நீங்கன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இத்தலத்து முருகப்பெருமானே அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளையும் பாடியிருக்காரு. கடல் அலைகள் அடித்து வரக்கூடிய பவளத்தையும் சிறப்புடைய வைரமும் கரையில் ஒதுக்கப்பட்ட அருகில மரங்களும் கனமான சங்குன்னு நிறைந்த திருமகேந்திர பள்ளின்னு ஊரில் மேகத்தை தொடும்படி உயர்ந்த கோபுரத்தோடு அழகிய மாளிகைகளும் நீர்முள்ளியும் தாளையும் தாமரைகள் மலர்ந்துள்ள குளங்கள்னே வண்டுகள் உழவுகின்ற சோலைகளுடைய திருமகேந்திர பள்ளின்னு கொங்கு வேங்கை செழுமையான மலர்களுடைய புனைனே பார்த்தீங்கன்னா நிறைந்த சோலைகள் நிறைந்த இடமாக திருமகேந்திர பள்ளி இருந்திருக்கு. வணிகத்தின் பொருட்டு மிக்க நெடுந்தூர சென்ற கப்பல்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி வரும் குறிப்பினை உணர்த்தும் விதத்தில் ஊதக்கூடிய சங்குகள் ஒளியும் அகிர்கட்டைகளால் தூவம் இடுகின்ற போது உண்டாகக்கூடிய நறுமணமும் புகையும் உடையது தாங்க இந்த திருமகேந்திர பள்ளின்னு இடங்க. இங்கு இறைவனை வழிபட மலர்களை கையால் ஏந்தி வருவது போல பல முத்து குவியல்களை அழகிய கடலானது அலைகளால் கரை நில சேர்க்கும் திருமகேந்திர பள்ளின்னு இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. மேலும் நறுமணம் கமலக்கூடிய சோலைகளுடைய அழகிய திருமகேந்திர பள்ளியில் எவ்வுயிரும் விரும்பக்கூடிய சிவபெருமான் வீர கலல் அணிந்த திருவடியை பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தரும் போற்றி பாடியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சிறப்பான 2 ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். முதல்ல திருமகேந்திர பள்ளியில் இருக்கக்கூடிய திருமேனி அழகரை தரிசித்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்வினையால் செய்த பாவங்கள் நீங்கி நிச்சயம் இந்த பிறவியில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அதே போல் அழகு நிறைந்து இருக்க வேண்டும், எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முறை சென்று வழிபட்டாலே போதுங்க. அடுத்தபடியாக தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய மகேந்திர பள்ளி தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நீராடி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய நோய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்களுக்குள்ள நோய் பார்த்தீங்கன்னா விரைவில் குணமாகும். இந்த 2 ஆலயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க.
புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.